அதே வேளையில இடையில் தான் போட்டி சொல்லியிருக்காரு. எல்லாரும் அப்படிதானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. இன்னும் கட்சிகள் யார் எடுத்தீங்கன்னாலும் அந்த கருத்துக்களை தானே சொல்றாங்க. அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் நான் சொல்றேங்களா, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இயக்கத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, 2026 தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எங்களுக்கு போட்டியா? நாங்க யாரையும் போட்டியாளரவே பார்க்கலையே. நாங்க மக்களோட இருக்கிறோம். மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போடு இருக்கும். அதனால யாரையும் நான் குறைச்சும் மதிப்பிடல, யாரையும் நான் குறைவாகவும் சொல்லல. அதனால எங்களுக்கான பலம் தேர்தல் களத்துல பணியாற்றிட்டு இருக்கோம். இயக்கத்தினுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அரசினுடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு.